பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ் வளர்ச்சித்துறை வெளியிட்ட கலைச்சொல்ல அடுத்த பகுதி பார்க்க போறோம். இதுல பாருங்க, நம்ம இந்த இது ரொம்ப முக்கியம்பா. அதாவது பிளக் இன் ஹைபிரிட் வெஹிக்கிள்ஸ் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? அப்படின்னா மின்னூட்டத்தக்க கலப்பின வாகனங்கள். சரிங்களா? பிளக் இன் ஹைபிரிட் வெஹிக்கிள்ஸ். இந்த ஹைபிரிட் அப்படின்ற வார்த்தை வந்துருச்சு அப்படின்னாவே அது கலப்பின அப்படின்ற சொல் வந்துடும். சரிங்களா? அப்போ பிளக் இன் ஹைபிரிட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னா மின்னூட்டத்தக்க கலப்பின வாகனங்கள். அடுத்து கமர்ஷியல் ஃபிளீட்ஸ். இந்த ஃபிளீட்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து தொகுதியை குறிக்கும். சரிங்களா? அப்போ கமர்ஷியல் ஃபிளீட்ஸ் அப்படின்னா வணிக வண்டி தொகுதி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபிளீட்ஸ்ன்றது தொடர்ச்சியா செல்லக்கூடிய வாகனங்கள். அந்த தொகுதியை குறிப்பிடுறதா எப்பயுமே ஃபிளீட்ஸ் அப்படின்ற சொல். அப்ப கமர்ஷியல்னா வணிகம். அப்ப கமர்ஷியல் ஃபிளீட்ஸ் அப்படின்றது வணிக வண்டி தொகுதி. அடுத்து போனோலஜி, அது ஒலியனியல். நம்ம ஸ்கூல் புக்லயே கொடுத்திருப்பாங்க, ஒலியன்னு கொடுத்திருப்பாங்க. இது வந்து இவங்க கொடுத்திருக்கிறது ஒலியனியல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள் எரிப்பு இயந்திரம். சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது உள் எரிப்பு இயந்திரம். அடுத்து மார்பாலஜி, உருபனியல். அதாவது மார்பிங் பண்ணிருக்காங்கன்னு வாங்கல்ல, அதாவது படத்துல வந்து மார்பிங் பண்ணி முகத்தை மாத்திட்டாங்க அப்படின்னா உருவம் மாத்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்பிங்னா இந்த உருவத்தையே மாத்திட்டாங்க. அப்ப மார்பாலஜி உருபனியல். அடுத்து சின்டாக்ஸ் தொடரியல். ஓகே. சிமாண்டிக்ஸ் பொருள் கோன்மையியல். இந்த ரெண்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், பாத்துக்கோங்க. ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும், ஆனா வித்தியாசமானது என்னன்னா, சிமாண்டிக்ஸ் அப்படின்னா பொருள் கோன்மையியல், பாரக்மேட்டிக்ஸ் அப்படின்னா உரை கோன்மையியல். சரிங்களா? சிமாட்டிக்ஸ், பாரக்மேட்டிக்ஸ். சரிங்களா? சிமாட்டிக்ஸ் பொருள் கோன்மையியல், பாரக்மேட்டிக்ஸ் உரை கோன்மையியல். ஓகே, ரைட். அதாவது இந்த பேராகிராஃப்னு வரும்ல, பேராகிராஃப்னா உரை. அப்ப அந்த மேட்டிக்ஸ் அப்படின்னு வந்துட்டாவே அது வந்து கோன்மையியல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சிமாட்டிக்ஸ்னா பொருள் கோன்மையியல், பாரக்மேட்டிக்ஸ் பேரான்னு வந்துச்சு, அப்ப உரை கோன்மையியல். ரைட், ஓகே. அடுத்து இது ரெண்டு முக்கியமானது. ப்ராப்பர் நவுன் சிறப்பு பெயர், ப்ரொனவுன் பதிலீடு பெயர். சரிங்களா? பதிலீடு பெயர், ஒரு பெயருக்கு பதில் இன்னொரு பெயர் மாத்துறதா பதிலீடுறது. அப்ப ப்ரொனவுன்னா பதிலீடு பெயர், ப்ராப்பர் நவுன்னா சிறப்பு பெயர். அதாவது ஒரு ஆளுக்கு சிறப்பு பெயர் வைக்கணும் அப்படின்னா அவர் ப்ராப்பரான பர்சனா இருக்கணும், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம. அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப ப்ராப்பர் நவுன்னா சிறப்பு பெயர், ப்ராப்பரா இருக்கவங்களுக்கு தான் சிறப்பு பெயர் வைப்பாங்க. ப்ரொனவுன் அப்படின்னா பதிலீடு பெயர். ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துடலாம். பிளக் இன் ஹைபிரிட் வெஹிக்கிள்ஸ். பிளக்னாவே மின்னூட்டத்தக்க. சரிங்களா? நம்ம சார்ஜ் போடுறோம்ல அப்படின்னா மின்னூட்டுறது அது. சரிங்களா? அப்ப மின்னூட்டத்தக்க கலப்பின வாகனங்கள். கமர்ஷியல் ஃபீட்ஸ் வணிக வண்டி தொகுதி. அடுத்தது போனோலஜி ஒலியனியல், சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள் எரிப்பு இயந்திரம், மார்பாலஜி உருபனியல், சின்டாக்ஸ் தொடரியல், சிமாட்டிக்ஸ் பொருள் கோன்மையியல், பாரக்மேட்டிக்ஸ் உரை கோன்மையியல், ப்ராப்பர் நவுன் சிறப்பு பெயர், ப்ரொனவுன் பதிலீடு பெயர். ரைட். அடுத்தது பார்க்கலாம். இந்த பாருங்க, அப்படியே நம்ம இலக்கணத்துல வரக்கூடியதை அப்படியே கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இது தெளிவா பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன். இந்த இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னாவே கொஸ்டின் மார்க் தான். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னாவே கொஸ்டின் மார்க் தான் சொல்லுவாங்க. அப்ப வினா, வினா பதிலீடு பெயர். இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா வினா பதிலீடு பெயர். இங்க பாருங்க, ப்ரொனவுன் அப்படின்றது பதிலீடு பெயர் அப்படின்னு படிச்சிருந்தோமா? ப்ரொனவுன்னா பதிலீடு பெயர். அப்ப இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா வினா பதிலீடு பெயர். அடுத்தது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் தற்சுட்டு பெயர். ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படின்னா தற்சுட்டு பெயர். அடுத்து பார்ட்டிசிபிள் நவுன் வினையால் அணையும் பெயர். நல்லா ஞாபகம், இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடியதா இருக்கும்பா. சரிங்களா? ஏன்னா நம்ம செயல்பாடுகளை கேட்கக்கூடிய வார்த்தைகளை தான் அவங்க கேட்கிறாங்க கலைச்சொற்கள்ல. அப்ப பார்ட்டிசிபிள் நவுன் வினையால் அணையும் பெயர். அடுத்து அப்பலேட்டிவ் பார்ட்டிசிபிள் நவுன் குறிப்பு வினையால் அணையும் பெயர். இப்ப பார்ட்டிசிபிள்னா வினையால் அணையும் பெயர், அப்ப முன்னாடி அப்பலேட்டிவ்ன்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா குறிப்பு வினையால் அணையும் பெயர். அடுத்து ஜெருண்டியல் நவுன் தொழில் பெயர். கார்டினல் நவுன் எண்ணல் அளவை பெயர். சரிங்களா? கார்டினல் நவுன் அப்படின்னா எண்ணல் அளவை பெயர். அதாவது இந்த தொழில் பண்றவங்க ஜெனரல் டியூட்டி பாக்குறோம்னு சொல்லுவாங்களே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஜெனரல் டியூட்டி பாக்குறவங்க தொழில் பண்றவங்க. அப்போ ஜென்யூர் டி, அதாவது
ஜெருண்டியல் நவுன். சரிங்களா, ஜெனரல் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெருண்டியல் நவுன் அப்படின்னா தொழிற்பெயர். கார்டினல் நவுன் அப்படின்னா எண்ணல் அளவை பெயர். சரிங்களா, இப்ப கார் வந்து எண்ணி பார்ப்பாங்க, என்ன 2 3 4 கார் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எண்ணல் அளவை, காரை எண்ணி பாக்குறாங்க. கார்டினல் நவுன் எண்ணல் அளவை. அடுத்து ஆர்டினல் நவுன் எண்ணும் முறை. அப்ப கார்டினல்னா எண்ணல் அளவை, எண்ணல் அளவை. ஆர்டினல் அப்படின்னா எண்ணும் முறை. அடுத்து ஃபைனைட் வெர்ப் வினைமுற்று. ஃபைன் முடிஞ்சு, அவ்வளவுதான் அப்படின்னு வச்சுக்கோங்க. வினைமுற்று முடிஞ்சு, ஃபைன் ஓகே முடிஞ்சு. அப்ப ஃபைனைட் வெர்ப் வினைமுற்று. அடுத்து அப்பிலேட்டிவ் வெர்ப் ஃபைனைட் அப்படின்னா, அப்பிலேட்டிவ்ன்ற வார்த்தை குறிப்பு. சரிங்களா, ஏன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தோம். இந்த அப்பிலேட்டிவ் அப்படின்னா குறிப்பு அப்படின்னு பார்த்தோம் பாத்தீங்களா. ஏன்னா பார்ட்டிசிபிள் நவுன்னா வினையாளனையும் பெயர், அப்பிலேட்டிவ் பார்ட்டிசிபிள் நவுன்னா குறிப்பு வினையாளனையும் பெயர். அதே மாதிரிதான் வினைமுற்று அப்படின்னா ஃபைனைட் வெர்பு. இதே அப்பிலேட்டிவ் வெர்பு ஃபைனைட் அப்படின்னா குறிப்பு வினைமுற்று. அடுத்து வெர்பு பேஸ் வினை அடி. சரிங்களா, சரி ரைட், ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துடலாம். ஓகேப்பா, இப்ப பாருங்க. இன்ட்ராகேட்டிவ் ப்ரோனவுன் வினா பதிலீடு பெயர். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் தற்சுட்டு பெயர். பார்ட்டிசிபிள் நவுன் வினையாளனையும் பெயர். அப்பிலேட்டிவ் பார்ட்டிசிபிள் நவுன் குறிப்பு வினையாளனையும் பெயர். ஜெருண்டியல் நவுன் தொழிற்பெயர். கார்டினல் நவுன் எண்ணல் அளவை வையின்னு வரும். சரிங்களா, எண்ணல் அளவை பெயர். ஆர்டினல் எண்ணுமுறை. ஃபைனைட் வெர்ப் வினைமுற்று. அப்பிலேட்டிவ் வெர்ப் ஃபைனைட் குறிப்பு வினைமுற்று. வெர்பு பேஸ் வினை அடி. சரிங்களா, ரைட் ஓகேப்பா. அடுத்து இது ரெண்டும் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த கடைசி இது சிம்பிளா இருக்கும், அதை மட்டும் பாத்துருவோம். சரிங்களா, அலாய் உலோக கலவை. இது நம்ம சயின்ஸ் புக்ல இருக்கு, 9th சயின்ஸ் புக் பேக்ல இருக்கு. அலாய் அப்படின்னா உலோக கலவை. ஃப்ரீசிங் உறைதல், ஃப்ரோஸ்ட் உறைபனி. இது ரெண்டும் சேமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா வேற வேறது. ஃப்ரீசிங்னா உறைதல், ஃப்ராஸ்ட் அப்படின்னா உறைபனி. ஸ்பிரிங் ஊற்று, அதாவது மவுண்டைன் ஸ்பிரிங் அப்படின்பாங்க, அப்படின்னா மலை ஊற்றுன்னு அர்த்தம். சரிங்களா, ஸ்பிரிங்னா ஊற்று. ஓல்டு ஃபெய்த்ஃபுல் பழைய நம்பிக்கை. ஃப்ரிக்ஷன் உராய்வு. எக்கோ எதிரொலி. எக்கோ எதிரொலி. ரோபோட் எந்திரன், நம்ம எந்திரன் படம் இருக்குல்ல, அதான் ரோபோட் எந்திரன். அடுத்து மெட்டியோரைட் எரிகற்கள். சரிங்களா, மெட்டியோரைட் எரிகற்கள். வல்கனோ எரிமலை. ஓகேப்பா, நம்ம இது பார்த்துட்டோம். இன்னும் இந்த 2 பேஜ் இருக்கு. இந்த 2 பேஜ் வந்து நம்ம அடுத்த இதுல பார்த்துடலாம், ஏன்னா இது அடுத்த வீடியோல பார்த்துடலாம். இது ஃபுல்லா பாருங்க, நம்ம இலக்கணம் ஓரியன்டான கலைச்சொற்கள். அப்ப இத சேர்த்து நம்ம பார்த்துடலாம்ப்பா. நன்றி.